ஆத்மா வணக்கம் அன்பு. ஆத்மா வணக்கம். போன பதிவில் கவனத்தை பற்றி பேசியிருந்தேன். இந்த கவனத்தை பற்றி தெளிவு தருவது தான் உங்களுக்கு சிறந்த ஆசிரியர் குரு. ஏனெனில் கவனம் சாதாரண வார்த்தையாக சொல்லிட்டேன். அந்த கவனத்தில் 3 நிலைகள் உள்ளது. இன்னைக்கு எந்த பயிற்சி செஞ்சீங்கனாலுமே கவனிச்சுப்பீங்க ஒரு செயலை. அப்படின்னா நீங்கள் கவனிக்கப்பவன் ஒருவன் இருப்பான், கவனித்தல் செயல் ஒன்று இருக்கும், கவனிக்கப்படும் பொருள் இருக்கும். கவனிக்கப்படும் பொருள் எதுனாக்கா, நீங்கள் வாசிகதியோ உணர்வோ, குண்டலினி யோகத்தில் உணர்வோ, மந்திர திசத்தில் மந்திரோபதேசமோ, இது 3மே உங்களுக்கு கவனிக்கப்படும் பொருளாக இருக்கும், கவனித்தல் செயலாக இருக்கும், கவனிப்பவன் இருப்பீங்க. இந்த 3 நிலைகள் இல்லாத நிலையை உங்களுக்கு ஒரு புரிய வைக்கணும். இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு விளங்கிட நினைக்கிறீங்க, விளங்காது. அப்படி விளங்கினா நீங்கள் எப்படி ஞானி ஆகிடுவீங்க. ஆனால் இந்த 3 நிலைகளை பற்றி மிக தெளிவாக உங்களுக்கு விளக்கம் தருவர் தான் ஆசிரியர், நல்ல குரு. இந்த 3 நிலைகள் சொல்லக்கூடிய குருவை நீங்கள் ஆன்மீகத்தில் எப்போதுமா தேடிக்கிட்டே இருக்கணும். கேள்விகள் உங்களிருந்து சிரத்தையோடு கிளம்பிகிட்டே இருக்கணும். இது ஆமாம், இந்த 3 நிலைகள் இருக்குது. இது 3 நிலைகள் திரிபுரம் பேர் வச்சுருப்பாங்க. சிவனுக்கு திரிபுரம் எரித்த திரிசடை நாயகன் என்று பேர். இந்த 3 எரிச்சிடுவார். எரிச்சினால்தான் அதுதான் உண்மையான இருத்தல், சும்மா இருத்தல் சொல்லக்கூடிய இந்த 3 நிலைகளை கடக்கணும். ஆனால் இந்த 3 நிலையை பற்றி தெரியாமல் நீங்கள் அதை கடக்கவே முடியாது. நீங்கள் ஏற்றி வைத்த எண்ணங்கள் வழியே மனம் அதையே உங்களுக்கு திரும்ப பணம் போட்டு காட்டும். வெட்ட வெளியை நினச்சிங்கன்னா நீங்கள் வெட்ட வெளியாக மாறிடுவீங்க. வெட்ட வெளியாக ஆக மாட்டீங்க. உண்மையிலேயே வெட்ட வெளியாக நீங்கள் ஆன மாதிரி காட்டிடும். சூன்யத்தை கவனிச்சா சூன்ய மாதிரி இருப்பீங்க. எல்லாமே உங்களை மனம் உங்களுக்கு மனதின் கட்டுப்பாடுக்குள்ளே போடுவீங்க. ஆனால் இது மனதுக்கு தெளிவான வகையில் இந்த கவனத்தை பற்றி அதுக்கு புரிய வச்சிட்டிங்கன்னா அது உங்களை ஏமாற்றாது. அப்போ தான் நீங்கள் இருத்தலில் சிறையானபடி இருத்தலில் இருந்து உண்மையான தவம் ஆரம்பிப்பீங்க. அதுவரை இந்த கவனம்ன்றது ஒரு பயிற்சி தான், ஒரு நடைவண்டி மாதிரி தான். இந்த நடைவண்டி விட்டுட்டு அந்த கவனத்தை விட்டு நிற்கக்கூடிய தன்மை தான் சும்மா இருத்தல், அது தவம். இதை பற்றிய விளக்கங்கள் நீங்கள் பெறுவதற்கு உங்களிடந்து சிறந்த எண்ணங்களோடு கூடிய கேள்விகள் பிறக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் நல்ல சிஷ்யனாக இருக்க முடியும். உங்களுக்கான குரு உங்களுக்கு நிச்சயமாக கிடைப்பார். ஆத்ம வணக்கம்.